அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவல்கள். வணக்கம். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரைக்கும் வருவாய் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி 2 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக கூறி அவருடைய மனைவி, அவருடைய 2 மகன்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். திண்டுக்கல் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கில் இந்த குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரையும் விடுவித்து கீழமை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மறு ஆய்வு மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். அப்போது பெரியசாமி உள்ளிட்டோர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லை என்றும் சொத்து கணக்குகள் முறையாக கணக்கீடு செய்யாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதே சமயம் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை விலக்கி வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த 2 வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறார். அதாவது அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவருடைய மனைவி சுசீலா, மகன்கள் செந்தில்குமார் மற்றும் பிரபு ஆகியோரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் விரைந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை நடத்தி 6 மாதங்களில் இந்த வழக்கின் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.